என்னோட புது கிளாஸ்மேட் லின் யூ ஜிங்க்கு ஸ்கூலோட ஸ்பெஷலான ஒரு பிளேட் ஃப்ரைட் டம்ப்ளிங்ஸும் அப்புறம் ஒரு பாட்டில் சோயா மில்க்கும் இது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்தது மொத்தமா 15.5 ஆச்சு. நீ கவலைப்படாத, மாச கடைசியில கொடுத்தா போதும். நீ தானே அதை சொன்ன? சொல்லு, நீ சொன்னியா இல்லையான்னு கேக்குறேன். திமிர பாரு, வா போலாம். அது எனக்கு கூட நான் சாப்பிடுவேன்ல. அவ ஏன்டா இப்படி பண்றீன்னு இதோ போராளி இவதான் சூரூரி. நம்ம கிளாஸ் தான். கூட இருக்க குஷா, அவளும் நம்ம கிளாஸ் தான். அவங்க 2 பேருக்கும் சண்டையா? அந்த 2 பேரும் ரூம்மேட்ஸ். கோஷ் இருக்கால, அவ தான் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி மெம்பர். அவ பார்க்க ரொம்ப அழகா இருப்பா. அப்புறம் நீயும் பார்க்க அழகா தான் இருக்க. அவ இன்னும் கொஞ்சம் அழகு, அவ்வளோதான். அந்த ஜூரி ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவங்க ஃபேமிலிக்கும் அவ்வளவா வசதி இல்லை போல. அவ யார்கிட்டயும் பழகவும் மாட்டா. அப்புறம் அவ பேசும்போது கொஞ்சம் திக்குவா. அவ ஏன் அப்படி திமிரா நடந்துக்கிட்டா? திமிராவா? அவளுக்குலாம் என்ன திமிரு? உண்மையான திமிரே உன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்கானே அவனுக்கு தான். ஏன் அப்படி சொல்ற? போன செமஸ்டர்ல அவனுக்கு எக்ஸாம் பேப்பரை காட்டலன்னு ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகிற அளவுக்கு அவனை போட்டு பொழந்துட்டான். ரொம்ப சீரியஸ் ஆயிடுச்சு. இது உனக்கு சிரிப்பா இருக்கா? சாரி, பரவாயில்ல, நீ சொல்லு. இப்ப நீதான் அவன் பக்கத்துல உட்காந்துருக்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு. உன்னையும் சமயத்துல அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுக்கும் சிரிப்பு தானா? எவ்வளவு சீரியஸா சொல்லிக்கிட்டு இருக்க? ஒருவேளை என்னைக்காவது அத நான் சொல்ல மாட்டேன்பா. நீ எதுக்கும் லியூ சார் கிட்ட சீட் மாத்த முடியுமான்னு கேட்டு பாரு. புரியுது, தேங்க்ஸ். யூ ஆர் வெல்கம். அவனை பார்த்தாலே நம்ம ஒதுங்கி தான் போயிடணும். அவன் என்ன மாதிரி கிடையாது. அவன்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு வையா, மறுபடியும் சொல்ற, அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. நீ முதல்ல கிளாஸ் டீச்சரை பார்த்து பிளேஸ் மாற்றதுக்கு அரேஞ்ச் பண்ணுறா. என்ன? நீதான் ஷென்ஜுவானா? உன் பேரு லிங்கியோஜின்னு எனக்கும் தெரியும். என்னோட பிரேஸ்லெட் எப்ப ரெடி ஆகும்? அதெல்லாம் எப்பயோ ரெடி. எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லு. எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் அதுக்கு பே பண்ணிடுறேன். இல்லைன்னா யுஜின், டைம் ஆயிடுச்சு பாரு. சாப்பிட்டு கிளம்பணும்ல. யுஜின், ஏன் இவ்வளவு சீக்கிரம் எழுப்புறீங்க? ஸ்கூல் பக்கத்துல தானே இருக்கு. சீக்கிரம் எழுந்தா அவ என்ன பண்ண போறா? இவள அவ அம்மா செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்கா. நீயே பாக்குறல்ல, இவ்வளவு நேரமா தூங்குறது. சரி வாங்க போலாம், நமக்கு டைம் ஆயிடுச்சு. யூஜின், டேபிள் மேல பால் வச்சிருக்க, மறக்காம குடிச்சிட்டு. சரியா? வாங்க, நீங்க வாங்க போலாம். ஹாய், என் பேர் லிங் யூஜின். ஹலோ, நான் தான் லிங் யூஜின்.
அம்மா உனக்கு உடம்பு சரியில்லையாமே இப்போ எப்படி இருக்கு? நைட்டெல்லாம் ஒரே ஜுரம். ரொம்ப அதிகமா இருந்ததா? எவ்வளோ டிகிரி? 40 degrees. ஓ, வேணும்னா ஆம்புலன்ஸ் கால் பண்ணவா? ஹெல்ப் வேணும்னா சொல்லு. அப்பா, நான் ஸ்கூல் ஹாஸ்டல்லையே தங்கிக்கலாம்னு நினைக்கிறேன். ஹாஸ்டல்லையா? இல்ல இல்ல, அதெல்லாம் முடியாது. ஏன் நான் ஹாஸ்டல்ல கூட தங்க கூடாதா? இப்படி எதிர்த்து பேசாத. உன் இஷ்டத்துக்குலாம் செய்ய முடியாது. என்னால வீட்ல படிக்கவே முடியல. இங்க தான் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ண முடியும். டைமும் சேவ் பண்ணலாம். என்கிட்ட சாக்கு போக்கு சொல்லாத. உன்னோட அண்ணன் வீட்ல இருந்தானே படிச்சான். அவனுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லையே. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல நல்லாவே மார்க் எடுத்தான். உனக்கு மட்டும் என்ன பிரச்சனை? முதல்ல அவனை அண்ணன் அண்ணன்னு சொல்லாதீங்க. நான் அவனை அண்ணனா பார்த்தாலும் அவன் என்ன தங்கச்சியா பாக்குறானான்னு சொல்லுங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல. ஹலோ, நீங்க என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? இங்க வா. சும்மா ரொம்ப நடிக்காத. ஹேர் டை அடிச்ச விஷயத்த பத்தி நீ தானே வார்டன் கிட்ட சொன்ன. ஒன்னும் தெரியாத மாதிரி நடிக்கிற. இல்ல இல்ல, நான் எதுவும் சொல்லல. சும்மா சொல்லாத. பாவமா மூஞ்சி வச்சுக்கிட்டா நாங்க என்ன நம்பிடுவோமா? எங்க கிட்டயே போய் சொல்றியா? உனக்கு என்ன பிரச்சனை? நீ டீச்சர் கிட்ட சொன்னதானே பார்த்த. நீ என்ன மாட்டி விடணுன்றதுக்காக தான் அப்படி பண்ண. நீ டை அடிச்சத டீச்சர் கிட்ட போட்டு கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. பார்த்தாலே டீச்சருக்கு தெரிஞ்சிரும். ஏன் அடிக்க கூடாதா? ஸ்கூல்ல டை அலௌட் இல்லன்னு தெரியும்ல. தெரிஞ்சே தப்பு பண்ணிட்டு மத்தவங்கள தப்பு சொன்னா எப்படி? நீ யாரு? நாங்க பேசுறதெல்லாம் ஒட்டு கேட்டுட்டு இருக்கியா? எங்க விஷயத்துல தலையிடாத. உன் வேலையை பார்த்துட்டு போ. டோர் ஓபன்ல தானே இருக்கு. வந்த வழியை பார்த்துட்டு போ. எனக்கும் அது தெரியும். ஆனா உங்க விஷயத்துல தலையிட எனக்கு மட்டும் ஆசையா என்ன? பிரச்சனை பண்றது நீங்க. நீ புதுசா ஜாயின் பண்ணவ தானே? உன் சர்நேம் லின் தானே? லிங் யூஜின். லின் யூஜினா? எங்களோட ஹாஸ்டல் விஷயத்த பத்தி பேசிட்டு இருக்கோம். உனக்கு என்ன பிரச்சனை? நான் யாருன்னு உனக்கு தெரியுமா? அப்படின்னா கிளாஸ்ல என்னோட பக்கத்துல யார் இருக்காங்கன்னு தெரியும்ல? என்ன நீ எங்களை மிரட்டுறியா? நான் ஒண்ணு உன்னை மிரட்டல. என் மத்தவங்களை மிரட்டினா சும்மாவும் இருக்க மாட்டேன். பேசிட்டு இருக்க போது எங்க கூட்டிட்டு போற? பரவாயில்ல விடு, போகட்டும். எப்படியும் கிளாஸ்க்கு வருவாள, அப்ப கவனிச்சுக்கலாம் அவள. வா போலாம். ஓ, நீ டெஸ்க் மட்டும் கவனிச்சுப்பியா? இல்ல, நான் அப்படி சொல்லல. கிளம்புங்க. இப்படி சத்தம் போட்டு ஏன் என் தூக்கத்தை கெடுக்குறீங்க? வா, நாம சீக்கிரமா போயிடலாம். உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு நீங்க சப்போர்ட் பண்ணி பேசினதுக்காக. ஆனா நீங்க பரவாயில்ல. உன்னை மிரட்டினாங்கல்ல, அதுக்காக தான். ஹாய் பாஸ். நான் இப்ப யாரை பார்த்தேன்னு தெரியுமா? பிரேஸ்லெட்டை சரி பண்ண சொல்லி நம்ம கடைக்கு ஒருத்தி வந்தாலே, அவ நம்ம ஸ்கூல் தான்ப்பா. ஆனா எந்த கிளாஸ்ன்னு தான் தெரியல. அதுக்கு அவசியம் இல்லை. உனக்கு தெரியுமா? அவன் நம்ம கிளாஸ் தான், என் டெஸ்க்மேட். ஏய், உங்களுக்கு என்ன வேணும்? ஒன்று வேணாம். மூட்டை போறியா? ம். என்னடா பண்ணிட்டு
அவ கூட யாரும் சேர்றது இல்ல. அந்த ரவுடி பையனோட டெஸ்க்மேட் அவ. தைரியமா ரவுடி உட்கார்ந்திருக்க இடத்துலயே வந்து உட்கார்ந்திருக்கா. அடிக்காம இருக்கானா இவளும் பெரிய ரவுடியா இருக்கணும். இல்லைன்னா அவன் பக்கத்துல எப்படி உட்கார முடியும்? நீங்க இந்த மாதிரி எல்லாம் பேசாதீங்க. இது ரொம்ப தப்பு. இன்னைக்கு பிடி கிளாஸ்ல நம்ம சிட் அப் டெஸ்ட் பண்ண போறோம். உங்க பார்ட்னர்ஸ் நீங்களே சூஸ் பண்ணிக்கோங்க. ஒருத்தர் சிட் அப் பண்ணனும், இன்னொருத்தர் கவுண்ட் பண்ணனும். பார்ட்னரை சூஸ் பண்ணுங்க. ஜுரோய், நீ ஏன் பார்ட்னரா இரு? இரு, உங்களோட இவளையும் சேர்த்துக்கோங்க. வேணாம் சார், நாங்க 2 பேரும் கரெக்டா இருக்கோம். வேணும்னா வேற ஏதாவது குரூப்ல சேர சொல்லுங்க. இந்த பாரு ஒண்ணா இருக்கலாமா? பக்கத்துல வா, சீக்கிரம் வா, சீக்கிரம் வா. சரி. உன்னோட டெஸ்க்மேட்டை எல்லாரும் அவாய்ட் பண்றாங்கல்ல, போய் அவளுக்கு ஹெல்ப் பண்ணலாம்ல. பரவாயில்ல, அவளே சமாளிச்சுப்பா. அவ்வளோ நம்புறியாடா நீ? வேலையை மட்டும் பாடுறா. ஏய், இப்படி இப்படி. சரி போலாம் வா, டைம் ஆகும். பாஸ் நில்லு. இவ்வளோ நேரம் எங்க கூட தானே இருந்தா, திடீர்னு எங்க காணாம போயிட்டா? ஏய், ஏன் ஹலோ கூட சொல்லல? யார? ஓ, அவளை சொல்றியா? ஆளை விடுங்கடா சாமி. ஏண்டா? அவளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் சமாளிக்க முடியாது. நம்ம பாசால கூட முடியாதா என்ன? என்ன சொன்ன இப்போ? சம்மந்தப்பட்ட ஆளை நான் ஏற்கனவே பார்த்துட்டேன். சில டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், அவ்வளோதான். நீங்க கேட்ட அந்த பெண்ணோட பார்ட்ஸ் கிடைச்சிருச்சு. ஒரு நிமிஷம் இரு. அண்ணா, சரி, நாளைக்கு காலையில் ஃபைல் எடுத்துகிட்டு வந்து கொடு. 9 மணிக்கு கிளம்புவேன். என் கிளைண்ட்ஸ் வந்துடுவாங்க. அந்த ஃபைல் ரொம்ப முக்கியம். நீயே நேரில் வந்து கொடுத்துடு, ஓகே? கொஞ்சம் சத்தம் போடாமல் இருக்கியா? சாரி அண்ணா. உங்களுக்கு பால்னா பிடிக்கும் போல, அதான் ஸ்நாக்ஸோட வாங்கிட்டு வந்திருக்கேன். ஏன் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இல்லையா என்ன? அதில் ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸ் எதுவும் இல்லையா? இருக்கு, நிறையவே இருக்கு. ஆனா அதெல்லாம் நான் வாங்கலையே, அதை எப்படி நான் எடுக்க முடியும்? உங்களுக்கு இது புரியாது. இது ஏன் வீடு இல்லைல்ல, அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கேன். சரி, உங்களை டிஸ்டர்ப் பண்ணல, நான் என் ரூமுக்கு போறேன். நான் சொல்றத கேளு, எனக்கு உன்னை நல்லா தெரியும். அந்த பெண் எங்க? டைம் முடிஞ்சிருச்சு. என்ன சொல்ல வர? திரும்ப கொடுக்க வேண்டிய டைம். இதான் உங்க பெண். நீங்க கேட்டு பார்த்து நான் கண்டுபிடிச்சிட்டேன். நானே மாத்திரலான்னு நினைச்சேன், ஆனா இது உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதுன்னு தெரியல. அதனாலதான் எதுவும் பண்ணாம அது உள்ளேயே வச்சுட்டேன். இதுலயே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கு, உங்களுக்கு வேணும்னா நீங்களே மாத்திக்கங்க. எவ்வளோன்னு சொல்ல, நான் காசு அனுப்புகிறேன். என்னோட பிரேஸ்லெட் என்னாச்சு?
நைட்டு கடைக்கு வந்து வாங்கிக்கோ. சரி. இவ ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கால. நாம இவளை தாராளமா நம்பலாம். பேசும்போது கொஞ்சம் சிரிச்சு பேசினா நல்லா இருக்கும். ஆனா முறைச்சுக்கிட்டே இருக்கா. பாவமா இருக்கு. நான் மறுபடியும் ஸ்கூல் போகிறேன். இந்த பார்ட்ஸை நான் ரொம்ப நாளாக தேடிட்டு இருந்தேன். ஆனால் எனக்கு கிடைக்கவே இல்லை. அவள் இதை கண்டுபிடிப்பான்னு நான் நினைக்கல. பாத்தீங்களா, புதுசு மாதிரியே இருக்குல்ல? நேஷனல் டே லீவுக்கு அப்புறம் நாங்க திரும்ப வந்துருவோம். வீட்டையும் உன் தங்கச்சியும் பத்திரமா பாத்துக்கணும். அப்புறம் மறக்காம மெடிசன்ஸ் எடுத்துக்கோ. இங்க பாருப்பா, நாங்க கிளம்புறோம். நீ வீட்டை ஜாக்கிரதையா பாத்துக்கோ. அப்புறம் இவ தப்பு பண்ணானா இவளை திட்டுறதுக்கு தயங்கவே கூடாது, சரியா? சரி. அம்மா, செக்இன் கவுண்டர் இந்த பக்கம் இருக்கு. இங்க பாரு, நாங்க வீட்டில் இல்லாதப்போ நீ ஒழுங்கா ஜாக்கிரதையா இருக்கணும். உன் அண்ணன் பேச்சை கேட்கணும், சரியா? அப்புறம் உன் அண்ணனுக்கு சளி பிடிச்சிருக்கு. வீட்டுக்கு போகும்போது டேப்லெட் வாங்கிட்டு போங்க. அவனை நல்லா கால் பண்ண பார்த்துக்கோ. ஒழுங்கா அட்டெண்ட் பண்ணு, அப்புறம் சரியா? உனக்கு அமௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். வெறும் 50 யுவானா? அவனுக்கு மெடிசன் வாங்குறதுக்கு இது போதாதா? இன்னும் எவ்வளவு தருவாங்க? உன்னோட ஃபுட் கார்டையும் டிராவல் கார்டையும் நான் டாப் அப் பண்ணிட்டேன். அப்புறம் எதுக்கு உனக்கு எக்ஸ்ட்ரா மணி? என்னங்க, டைம் ஆயிடுச்சு, போலாம். ஓகே, போலாம். யூஜின், உன் அண்ணன் கூட சண்டை போடாம இருக்கணும். நான் பாத்துக்கிறேன் ஆண்டி. சரி, அப்ப நான் போயிட்டு வரேன். வா, போலாம். அவளை பாத்துக்கூடா. ரெண்டு பேரும் வீட்டை பாத்துக்குங்க. இந்தாங்க. ஹலோ, வழி இந்த பக்கம். நீ இங்கேருந்து வீட்டுக்கு போ. நான் லாயரை பார்க்கணும், வேலை இருக்கு. இங்கேருந்து நம்ம வீட்டுக்கு பஸ் இருக்கு. கொஞ்சம் இடம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரிங்களா? கொடை எடுத்துட்டு வந்தாங்க. ஜாலியா இருக்கு. மழை பெய்யும் போது நினைக்கிறேன். எல்லாம் பார்க்க போயிடலாம். கூட இருக்காங்க.
ஹே, நீ பூனையெல்லாம் வளர்க்குறியா? செம்ம கியூட் இல்ல? இவனுக்கு வேக்சினேஷன் போட கூட்டு போயிட்டு இருக்கேன். ஆ. நீ பிரேஸ்லெட் வாங்க கடைக்கு வரேன்னு தானே சொல்லியிருந்த? ஆ. என்னாச்சு? போலாமா எப்படி? சரி, வா போலாம். உள்ள வா. ஏய், என்னடா ஆச்சு உனக்கு? அதுக்கு உங்ககிட்டயே இருக்கணுமா? ஓடு உள்ள ஓடு. இவன் இருக்கானே, மழை வரும்போது மட்டும் தான் வீட்டுக்குள்ளே வருவான். மற்ற டைமில் சாரை பார்க்கவே முடியாது. கவலை இல்லாத வாழ்க்கை. லக்கி தான். சரி வா, உன் பிரேஸ்லெட்டை வாங்கிக்க. ஆ. இங்கே உட்கார. ம். என்ன போட்டு பார்க்குறியா? தேவையில்ல. பெர்ஃபெக்ட்டா கிராஃப்ட் பண்ணிருக்க. புதுசு மாதிரியே இருக்கு. உடைச்ச மார்க் கூட தெரியல. ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. நார்மல் வேக்சினேஷன் போட்டதுக்கே கழுத்துல இவ்ளோ பெரிய காலரா? இத பார்க்க ஏதோ பாம் டிஃப்யூஸ் பண்ற ஏஜென்ட் மாதிரி தெரியுது. இந்த சாப்பிட. போன செமஸ்டர்ல அவனுக்கு எக்ஸாம் பேப்பரை காட்டலன்னு பக்கத்துல இருந்தவன போட்டு பொழந்துட்டானா. இப்ப நீ தான் அவன் பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இருக்க. அதனால நீ கொஞ்சம் அவன் கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளியே இரு. ஹலோ பாஸ், எங்க இருக்க? யோ ஒண்ணுதான். நான் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு சமைச்சு செலிப்ரேட் பண்ணிடலாம். வாங்கடா. நீ இங்க என்ன பண்ற? ஸ்கூல்மேட், நைஸ் டு மீட் யூ அகைன். என் பேரு ஹீ சோங் நான். ஹாய். இப்போ இன்ட்ரோடக்ஷன் ரொம்ப முக்கியமா? செலிப்ரேட் பண்ண போறீங்களா? யாரோட பர்த்டே இன்னைக்கு? இன்னைக்கு யாரோட பர்த்டேவும் இல்ல. இன்னைக்கு தாஜுக்கு இனோச் பண்ண நாள். அப்ப இதை செலிப்ரேட் பண்ணி தான் ஆகணும். சரி, நான் கிளம்புறேன். ஏய் இரு, இருந்தவங்க கூட சாப்பிட்டு போலாம்ல. ஆமா, அதுவும் இல்லாம வெளியில மழை பெய்யுது. உன் வீடு இங்க எங்க இருக்கு? நீ சாப்பிட்டதுக்கு அப்புறமா போலாமே. வந்து உட்காரு. நம்மலாம் கிளாஸ்மேட்ஸ், ஒன்னா சாப்பிட்றதுல தப்பு இல்ல. எங்க ஊரெல்லாம் மழை பெய்யும் போது கெஸ்ட்டை வெல்கம் பண்ணி அவங்கள நல்லா கவனிப்போம். எங்க ஃபுட்டை வேணா டேஸ்ட் பண்ணி பாரு, ரொம்பவே நல்லா இருக்கும். ம், ம். வா உட்காரு. சியர்ஸ். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ட்ரிங்க். நம்ம குவானியான் ஸ்ட்ரீட்டோட மன்மதனுக்காக தான் இது. இதுக்கு முன்னாடி பல பெண் பூனைகள் இதுகிட்ட மாட்டிட்டு கஷ்டப்பட்டுச்சு. இனிமே அதுங்கெல்லாம் ரொம்ப நிம்மதியா இருக்க போதுங்க. என்ன சரிதானே? சியர்ஸ். எனக்கு ஒரு டவுட். நீங்கலாம் ஃபர்ஸ்ட் எப்படி மீட் பண்ணீங்க? நானும் பாசுவும் பாத்தீங்கன்னா தோனியை எங்க மீட் பண்ணீங்கன்னு கேக்குறேன்.
ஆக்சுவலா அது ஒரு தெரு பூனையா தான் இருந்தது. எங்க கடைக்கு வந்து ரொம்பவே தொல்லை பண்ணோம். இவன் தான் அது மேல பரிதாபப்பட்டு அதுக்கு சாப்பாடு போட்டான். அதுக்கப்புறம் கடையை விட்டு அது போகவே இல்லை. பூனைங்களுக்கு 6th சென்ஸ் இருக்குமா, அதை பார்த்துக்கிட்டவங்கள அது மறக்காது. இன்னொரு ரவுண்ட் அடிச்சுட்டு அதை பத்தி டீடைல்டா பேசலாம். நம்ம ஸ்கூல்ல இருக்கவங்களுக்கு அந்த பூனை அளவுக்கு கூட தெளிவில்லை தெரியுமா? கண்மூடித்தனமா எதையாவது நம்பிக்கிட்டு அவங்க பாட்டுக்கு முடிவு எடுக்கிறாங்க. எல்லாரும் நம்மள புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்ல. நம்ம கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். மத்தவங்க என்ன சொன்னாலும் அது பெருசா எடுத்துக்க கூடாது. கரெக்ட் தான். அதுக்கு ஒரு சேஸ போடுவோமா? சியர்ஸ். இன்னும் ஒரு சிலது வாங்கணும், நான் வாங்கிட்டு வரேன். நீயும் வா. நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், நீயே போயிட்டு வா. என்னால தனியா எடுத்துட்டு வர முடியாது. டேய் என்னடா, சீக்கிரம் வந்துடுறோம். எல்லாத்தையும் சாப்பிட்றாதீங்க. கதவை திறந்து வைக்கிறேன், பாத்துக்கோங்க. சரிடா. என்ன பண்ற, சீக்கிரம் வா. டேய் என்னடா பண்ற? பசின்னு சாப்பிட்டுட்டு இருந்தவனை இப்படி கூட்டி வந்துட்ட. அதை மட்டும் சாப்பிடுறது உனக்கு போர் அடிக்கலையா? ஃபாரின் சிரப் வாங்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி சைட் டிஷ்ஷை வாங்கிட்டு வரலாம். என்ன சொல்ற? செம்ம ஐடியா. வா. இந்த ஆக்சசரிஸ்லாம் ரொம்ப அழகா இருக்கு. நீயே செஞ்சியா? அது எங்கள் அங்கிள் பண்ணது. அவர் ஒரு திறமையான கிராஃப்ட்மேன். அப்படின்னா இது அவரோட கடையா? ஆமாம், இது எங்கள் ஃபேமிலியோட கடை. உனக்கு வேற எதுவும் வேணுமா? இல்ல போதும். அவங்க வந்ததை நான் சொல்லிட்டு கிளம்புறேன். சரி, போச்சுரா, மறுபடியும் வெளியே ஓட்டான் போல. வெளியே போகாதானே கேட்குறியா? பாரு எப்படி நினைச்சு போயிருக்கேன்னு. போய் விளையாட போ, ஓடு. நம்மள எல்லாரும் புரிஞ்சுக்கணும்னு அவசியம் இல்லை. கூட இருக்கவங்க புரிஞ்சுக்கிட்டா போதும். மற்ற எந்த விஷயமும் முக்கியமே இல்லை. இல்லை, திடீர்னு உன்னை பார்த்ததும் என்ன பண்றதுன்னு தெரியல. தப்பா எடுத்துக்காத, என்ன மன்னிச்சிரு. உனக்கு இது விளையாட்டா இருக்கா? சரி விட, நான் ஒன்றும் கோச்சிக்கல. சரி விட, பெருசா வலிக்கல. பரவாயில்ல. நீ மறுக்கிறத பார்த்தா இதுக்கு முன்னாடி உன்னை அடிச்சவங்கள நீ சும்மாவே விட்டுருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்.
என்னை அரையறதுக்கு ஒருத்தன் இனிமே தான் பிறக்கணும். நீதான் முதல். மறுபடியும் இங்க என்ன பண்ற? வீடு பார்க்கறதுக்காக ஆளை கூட்டிட்டு வந்தேன். ஒரு நிமிஷம் இரு, யாருன்னு பார்த்துட்டு வரேன். இங்க பாரு, நான் சொல்றத ஒழுங்கா கேட்டுக்கோ. நான் சண்டை போடுற மூட்ல இல்ல, புரிஞ்சுதா? இன்னும் நின்னுகிட்டு இருக்க? போ. என்னது இது? நீ என்ன பண்ற? இங்க நின்ன தொலைச்சிருவேன். இப்படியே பண்ணிட்டு இருந்தா போலீஸை கூப்பிட்டுருவேன். அப்படியா? முடிஞ்சா கால் பண்ணு. அங்கிள் 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 முதல்ல உள்ள வாங்க. இவன் கிடக்குறான், விடு. திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கான். இவனுக்கெல்லாம் இறக்கமே காட்டாத. ஒழுங்கா போயிடு சொல்லிட்டேன். நான் இவனை தேடிட்டு தான் இவ்வளவு தூரம் இங்க வந்தேன். இவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இந்த கடையை நான் தான் வாடகைக்கு எடுத்திருக்கேன். கான்ட்ராக்டர் ரெனியூ பண்ணவே இல்லை, அதனால தான் புதுசா ஆளை கூட்டிட்டு வந்தேன். ரெனுவலா? எதுக்காக ரெனுவல்? என்ன பேசுற நீ? வருஷத்துக்கு 5 தடவை வாடகை ஏத்திட்ட. வீட்டை பார்க்க ஆளை கூட்டிட்டு வந்தேன். ரெண்ட் என்னன்னு ஓனர் தான் டிசைட் பண்ணணும். அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்ணா வீட்டை காலி பண்ணிட்டு போ. என்ன? சரி, இங்க பாரா, இத புடி. என்ன நடந்தாலும் உள்ள மட்டும் விடாத. இவனுங்களுக்கு தர வேண்டியதை எப்படியாவது ரெடி பண்ணிட்டு வரேன். அங்கிள் போகாதீங்க, டைம் ஆயிருச்சு. மேடம் உள்ள வாங்க. வழி விடுங்க. வெளியே போ. அண்ணா அண்ணா இங்க பாருங்க. என்னென்ன முட்டாள்னு நினைச்சீங்களா? வீடு இப்படி இடிஞ்சு போயிருக்கு. நீ காசு கொடுத்தாலும் யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன் வீட்ல என்ன பிரச்சனை? ஆமா, இந்த வீட்டுக்கு இப்ப என்ன? ஓ, நீங்க தான் வீடு பார்க்க வந்திருக்கீங்களா? இவன் நல்லா உங்களை ஏமாத்துறான். நாங்க வர்றதுக்கு முன்னாடி இந்த வீடு சூப்பரா இருக்கும்னு சொன்னான். ஆனா நானும் மதியத்துல இருந்து பாக்குறேன், ஒரு நாய் கூட திரும்பி பார்க்கல. செவரில் இருக்க பெயிண்ட் எல்லாம் அப்பப்போ உறிஞ்சு விடுது. இந்த வீட்டை நீங்க ரெண்ட் எடுத்தீங்கன்னா முதல்ல ரெனோவேட் பண்ணிக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த பில்டிங்ல ஹைஜீன்ன்றது ஒண்ணு இல்லவே இல்ல. அதுவும் எலிலாம் இந்த வீட்ல பூனையை விட பெருசா இருக்கு. பார்த்து பத்திரமா இருங்க. அது உண்மைதான். அங்க பாருங்க, அங்க ஒரு எலி ஓடுது. அது அங்க இருக்கு பாருங்க. அப்படியே போயிடுங்க. மேடம் இப்ப சந்தோஷமா? என்ன விளையாட்டு காட்டிட்டு இருக்கியா? யார்கிட்ட கை நீட்டுற? நிறைய வாங்கிட்டோம்ல. ஏய், என்ன சண்டை போடுறீங்களா? உன்னை சும்மா விட மாட்டேன். இங்கே அப்படி ஏறி சட்டையை கழட்டிட்டு வரேன். அவனை நான் யாருன்னு உனக்கு இப்ப காட்டுறேன்டா. குடிச்சில சீக்கிரம்டா. இரு ஒரு நிமிஷம் இரு, வரேன். முடியலடா, வர மாட்டேங்குது. நல்லா இல்ல, என்ன பண்றது? ஏடுறா. நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்றேன். இப்படி திடீர்னு வாடகை ஏற்றினாலாம் என்னால கொடுக்க முடியாது, புரிஞ்சுக்கோ. மற்ற நெய்பர்ஸ்லாம் எவ்வளோ வாடகை தராங்களோ அந்த வாடகை நான் அடுத்த மாசத்துலேருந்து கொடுக்குறேன். அப்படி தரல நானே காலி பண்ணிடுறேன், சரியா? சொன்ன வாக்க நீ காப்பாத்துவ நான் நம்புறேன். சரி, தெளிவா சொல்லிட்டல, பேச்ச மாத்த மாட்டேன்னு நம்புறேன். அடுத்த மாசம் வரேன். அவ்வளவுதான் வந்துருச்சு. எங்கடா அவன்? எங்க அவன்? வாடகை பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனை. இப்படி நடந்தது உன் அங்கிள் கிட்ட சொல்லி ஆகணும்ல. ஆமா, அப்புறமா நானே சொல்லிடுறேன். அவர் ஏற்கனவே ரொம்ப கஷ்டத்துல இருக்காரு. வேணும்னா நாம ஏதாவது பணத்தை ரெடி பண்ணலாமா? நான் வீட்டுக்கு போய் எங்க அப்பா கிட்ட 1 வருஷத்துக்கான பாக்கெட் மணியை இப்பவே அட்வான்ஸா கொடுக்க சொல்லி அவர்கிட்ட கேட்டு வாங்கிட்டு வந்துடுறேன். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. நீங்கள் சீக்கிரம் வீட்டுக்கு கிளம்புங்க. இந்த வாடகை விஷயத்த நானே சமாளிச்சுக்கிறேன். எதை வச்சு நீ சமாளிக்க போற? அதை நான் பார்த்துக்கிறேன். சரி சரி, வாடா போலாம். நீயும் வீட்டுக்கு போ.
அவனோட அப்பா அம்மா ரெண்டுக்கு பணம் கொடுக்க மாட்டாங்களா? அவங்க அப்பா அப்ராட்ல இருக்காரு, அவர் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. அப்ப மத்தவங்க எல்லாம்? அவங்களோடது ஒரு சிக்கலான குடும்பம். வெயிட் பண்ண, அவனே உன்கிட்ட சொல்லுவான். இருங்க, நான் திரும்ப போய் ஒரு முறை பார்த்துட்டு வரேன். ஏய், அப்பதான் இரு எனக்கு ஒரு புரியும். நிமிஷம். அவனை பத்தி உனக்கே நல்லா தெரியும்ல. பிரச்சனையை அவனே ஹேண்டில் பண்ணிப்பான். ஒருவேளை அவன் வீட்டுக்கு நாம திரும்பி போனாலும் நம்மளால எப்படி அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? உன் வீடு எங்க இருக்கு? நாங்க வேணும்னா டிராப் பண்ணிட்டோமா? இல்ல வேண்டாம், என் வீடு பக்கம் தான் இருக்கு, நான் நடந்து போயிடுறேன். சரி, ஓகே. சரி, நாம கிளம்பலாமா? சரி சரி, பரவாயில்ல. வழி இந்த பக்கம். பண்ணிட்டு தான் போனோம். இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு பஸ் இருக்கு. நான் லாயரை பார்த்துட்டு வரதுக்கு லேட் ஆயிடும். நீ இங்கிருந்து வீட்டுக்கு போ. ஹலோ சார், உங்களை பார்க்க லின் யூஜின்னு ஒருத்தங்க வந்திருக்காங்க. அவங்க உங்க தங்கச்சின்னு சொல்றாங்க. அவளை மேலே அனுப்புங்க. தேங்க்யூ. உன்கிட்ட இருந்த ஆக்சஸ் கார்டு எங்க? என்கிட்ட ஆக்சஸ் கார்டே இல்லையே. மறக்காம மருந்து சாப்பிடுங்க, நான் ரூமுக்கு போறேன். ஹாஸ்டல்லையே ஸ்டே பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அப்ளை பண்ண விசாரிக்கும் போது தான் தெரிய வந்தது, பர் செமஸ்டருக்கு அகாமடேஷன் ஃபீஸே 1200 யுவானா. எதுக்காக இவ்ளோ எக்ஸ்பென்சிவா இருக்கு? மா, நான் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணிக்கவா? நீங்க அமௌண்ட்டை மட்டும் அனுப்பிவிட்டீங்கன்னா நான் ஹாஸ்டல்ல ஜாயின் பண்ணிப்பேன். இல்ல, பரவாயில்ல, வேண்டாம், நானே சமாளிச்சுக்கிறேன். என்னோட புது ஸ்ப்ரிங் ட்ரெஸ் 99% நியூ. இட் வில் மேக் யூ ஸ்லிம். only 299. அப்புறம் பியோர் ஹேண்ட்மேட் லெதர் ஷூ 399. இந்த காசு பத்தாதே, இன்னும் 450 வேணுமே. ஹலோ அங்கிள், கேட்குதா? புதுசாக நிறைய சில்வர் ஜுவல்லரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணியிருக்கேன், பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே பாரு கண்ணா, போன தடவை நான் பார்த்த நகைகள் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால நீயே கொஞ்சம் யோசிச்சு சொல்லு. பணம் வேணும்னா கூட கொஞ்சம் அதிகமாக தரேன். ஆனால் எனக்கு அந்த நகை தான் தேவைப்படுது. சாரி அங்கிள், என்னால் சில ஜுவல்ஸ் எல்லாம் நான் விற்கிறதா இல்லை. உனக்கு அதை விற்க மனசு வரலன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணன்னு மட்டும் நினைக்காத. உனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு. ஆனால் உன் மாமாவை கம்பேர் பண்ணும்போது நீ இன்னும் கொஞ்சம் கற்றுக்கணும். உனக்கே நல்லா தெரியும், நான் கலெக்ஷன் ஃபீல்டில் இருக்கிறதுனால எப்பவுமே பெஸ்ட்டு மட்டும்தான் எடுத்துப்பேன். ஓகே அங்கிள், புரியுது. அப்புறம் நீ எதுக்கும் வருத்தப்படாத. உண்மையாகவே உன்னால் சமாளிக்க முடியலன்னா என்கிட்ட சொல்லு, நான் பார்த்துக்கிறேன். தனியாக நீ கஷ்டப்படாத. என்ன சொல்கிறது புரியுதுல்ல? சரிங்க அங்கிள், தேங்க்யூ ஸோ மச்.
வதந்திகள் எல்லாம் பழகி போச்சு. எல்லாருக்கும் அமைதியாக பதில் சொல்ல பழகிக்கிட்டேன். என்னை இப்படி பார்க்கறதுக்கு தெளிவான கண்களோட மனுஷங்க இருக்காங்கன்றதே நான் மறந்துட்டேன்.